Hello friends, welcome to Beehive. This is daily usage sentences, lesson number 145. Join me, let's get the ball rolling. First one, குத்துவிளக்கு. குத்துவிளக்குக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? குத்துவிளக்குக்கு இங்கிலீஷில் இந்தியன் பிரிக்கெட் லேம்ப். இந்தியன் பிரிக்கெட் லேம்ப் அப்படின்னு பேர், இல்லை ஜஸ்ட் பிரிக்கெட் லேம்ப் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ குத்துவிளக்கு ஏற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு லைட் த இந்தியன் பிரிக்கெட் லேம்ப், அப்படி இல்லைனா லைட் த பிரிக்கெட் லேம்ப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் என்ன கழட்டி விட்டுட்டா. இதுக்கு இங்கிலீஷில் ஷீ டிஷ்ட் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அவளோட காரியம் முடிஞ்சதும், அதாவது அவளோட தேவை முடிஞ்சதும் என்னை கழட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ டிஷ்ட் மீ ஒன்ஸ் ஹர் நீட் வாஸ் ஓவர். ஷீ டிஷ்ட் மீ ஒன்ஸ் ஹர் நீட் வாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஜாடமாடியாக சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ட்ராப்பிங் ஹின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது அவள் கம்பெனி மாறப்போகிற விஷயத்தை ஜாடமாடையாக சொன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ட்ராப்ட் சம் ஹின்ஸ் அபவுட் ஸ்விட்சிங் கம்பெனி. ஷீ ட்ராப்ட் சம் ஹின்ஸ் அபவுட் ஸ்விட்சிங் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போது வீடு வீடாக போகிறது, இல்லை ஒவ்வொரு வீடாக போகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் டோர் டு டோர் இல்லைனா ஹவுஸ் டு ஹவுஸ் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு சென்டென்சஸ் பார்க்கலாம். அவங்க ஒவ்வொரு வீடாக அவங்களோட தொலைஞ்சு போன நாயை தேடி போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு she went door to door in search of her last dog, இல்லைனா she went house to house in search of her last dog அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ சேல்ஸ் பர்சன்னாக பார்த்தீங்கன்னா அவங்கள ஒவ்வொரு வீடாக போயிட்டு தான் அவங்களோட பொருளை விற்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா the sales person went door to door to sell his or her product, இல்லைனா the sales person went house to house to sell his or her products அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு விஷயத்தை சரியாக கவனிக்கலைன்னா நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் டேக் அ க்ளோசர் லுக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லீவ் த ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கே நம்ம பிரேக் த ஹேபிட் அப்படின்னும் சொல்லிக்கலாம். இப்போது நைட்டு ரொம்ப நேரம் விழிச்சிருக்கிற பழக்கத்தை விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரேக் த ஹேபிட் ஆஃப் ஸ்டேயிங் அப் லேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விளையாடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ கிடிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கே நம்ம டோன்ட் டாய் வித் மீ அப்படின்னும் சொல்லிக்கலாம். இப்போ கத்தியை வச்சு விளையாடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ப்ளே வித் த நைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கே நம்ம டோன்ட் டாய் வித் த நைஃப் அப்படின்னும் சொல்லிக்கலாம். அடுத்தது, நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசுகிறீங்க. இதுக்கு இங்கிலீஷில் யூஆர் திங்கிங் அலவுட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா யூஆர் திங்கிங் அவுட் லவுட் அப்படின்னும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் கலங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு நம்ம இங்கிலீஷில் த வாட்டர் இஸ் மர்க்கி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ தண்ணி தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த வாட்டர் இஸ் கிளியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது தண்ணி பளிங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுனா த வாட்டர் இஸ் கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டைல் இட் அவுட்னா என்னென்னா, நம்ம ஏதாவது தடுமாறி இருப்போம், இல்லை தப்பாக ஏதாவது பண்ணியிருப்போம், பட் அதை சமாளித்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிருவோம் இல்லையா. அதுக்கு தான் ஸ்டைல் இட் அவுட் அப்படின்னு பேர். இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் தடுமாறினாலும் கான்ஃபிடென்ஸோட ஒரு ஸ்டைலாக நடந்து முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தோ ஹீ ஸ்டைல்ட் இட் அவுட் ஆன் த ரேம்ப். ஸ்டம்பிள்னால் தடுமாறுறது இல்லை இடறது அப்படின்னு அர்த்தம். ஸ்டைல் இட் அவுட்டுக்கு நமக்கு இப்போ மீனிங் தெரியும். ரேம்ப்னா அந்த ஃபேஷன் ஷோலாம் நடக்கிறதுக்கு ஒரு பாத்வே மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் மாதிரி நடக்கிறதுக்கு, அதுக்கு தான் ரேம்ப் அப்படின்னு பேர். அடுத்தது, நான் என்ன பண்ணாலும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான் வின் வித் யூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வாட் எவர் ஐ டூ ஐ கான்ட் சாட்டிஸ்ஃபை யூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன விஷயங்களை கூட நோட்டீஸ் பண்ணுவாங்க, நுணுக்கமான விஷயங்களை கூட நோட்டீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது தேடிட்டு இருப்போம், நம்ம கண்ணில் படாது, பட் அவங்க கண்ணில் படும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், யூ ஹாவ் அ குட் ஐ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா யூ ஹாவ் அன் ஐ ஃபார் டீட்டெயில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு கரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது டைம் சரியில்லை அப்படின்றத நம்ம கரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா யுவர் ஸ்டார்ஸ் ஆர் நாட் அலைன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே உனக்கு டைம் நல்லா இருக்குது, கரகம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் ஸ்டார்ஸ் ஆர் அலைன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.